கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்னங்க நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கோவிந்தா நாம வந்து இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நாளைக்கு வந்து புரட்டாசி 1. நம்மளுக்கு ஆடி முடிஞ்சாலே போதும். ஆவணி மாதத்துலேருந்து எல்லாமே விசேஷ நாட்களாக தான் வந்து வரும். கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் வந்து புரட்டாசி 1 வந்துட்டு தளிகை போடுறதுலேருந்து நவராத்திரியிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு புரட்டாசி 1 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியும் வந்து வருது. சில பேர் முருகனுக்காக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவாங்க. பௌர்ணமினாலும் அம்மன் கோயில் எல்லாமே வந்து விசேஷமாக இருக்கும். சத்யநாராயண் பூஜையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. புரட்டாசி 1 பெருமாள் கோயிலுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே வந்து நடக்கும். அது எல்லாமே சேர்ந்து வர நாள் தான் நாளைக்கு. ஸோ இன்றைக்கே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டை க்ளீன் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம லேடிஸ்க்கு பொறுத்தவரை கிச்சன் வேலை வந்து முடிஞ்சாலே வந்து போதும். மீது எல்லா ஒர்க்கும் நம்ம கடகடன்னு வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம மார்னிங் ஒரு 6 o'clock வந்து எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்ச உடனே கையோட வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துட்டு துணி துவைச்சிட்ருக்கோம். ஸோ அவளை ஸ்கூலில் விட்டு வந்த உடனே நான் வந்துட்டு க்ளோத்ஸ் வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆஃப்டர்நூனுக்கு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸ் தான் வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock தான் வந்து நான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே 6:30 ப்ரஷ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த ஒர்க்லாம் ஒரு 1/2 hour நான் வந்து முடிச்சிடுவேன். ஸோ 6:30 மேலே காஃபி இல்லைனா வந்து ஒரு ஹார்லிக்ஸ் வந்து போட்டு நான் குடிச்சிட்டு அவளுக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து போகும். 6:30 to 7 அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நானும் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா 7 o'clock வந்துட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் தான் டெய்லி அவளுக்கு பேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து பீல் ஆஃப் பண்ணுறதோ இல்லை வந்து கட் பண்ணுறதோ எது வேணுமோ 7 to 7:30 நான் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுவேன். ஸோ 7:30 மேலே வந்துட்டு தான் நான் வந்து ரைஸ் வந்து வைப்பேன். ஸோ 8 o'clock ரைஸும் வந்து ஆகிடும். ஸோ 8 o'clock அவளை போயிட்டு குளிப்பாட்டிட்டு 8:30 அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு 8:45 அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8:45 கிளம்புவான். ஸோ அவன் கிளம்புன உடனே நான் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு ஸோ 9:10 அவளுக்கு வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஸோ 9:10 நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ கிளம்புன உடனே அங்கே போயிட்டு அவளை விட்டுட்டு கடைக்கு வந்துட்டு கடையில் கொஞ்சம் ஒர்க் வந்து பார்த்துட்டு 10 o'clock தான் வந்து வீட்டுக்கு வரேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய டெய்லி ரொட்டீன். ஸோ 10 o'clock வரைக்கும் அந்த ஒரு ஹெக்டிக்கான ஒரு பிஸியான ஷெட்யூல்லே தான் நான் வந்து இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் ரைஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிப்போம் இல்லையா? ஸோ தாளிச்சிட்டு பீட்ரூட் ரைஸ் வந்து கிளறி அவளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து அவளையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். சும்மா ஒரு 5 தொட்டி தாங்க வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்பலாம் வந்து வைக்கலை. ஸோ மஞ்சள், பட்டன் ரோஸ் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து துணி போட்டோன்னா அந்த துணி வந்து துவைச்சி முடிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் வந்து இருக்குது. பெட்ஷீட்டெல்லாம் வந்து துவைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்குமே வந்து உண்டுங்க. புரட்டாசி மாதம் வந்துட்டு விரதம் வந்து இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு நான்வெஜ் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு புரட்டாசி மாதம் தான் வந்து நடக்கும். நம்மளுக்கு புரட்டாசி மாதம் வந்துட்டு பௌர்ணமியிலே வந்து ஆரம்பிக்கிறதுனால அடுத்த நாள்லேருந்தே நம்மளுக்கு மாலைபட்சம் வந்து தொடர்ந்துடும் 15 நாளைக்கு. அதாவது அமாவாசை வர வரைக்குமே வந்துருக்கு நம்மளுக்கு மாலைபட்சம் வந்து தொடர்ந்துடும். ஸோ இந்த டைம் என்ன அந்த 15 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விசிட் வந்துட்டு வருவாங்க. நம்மலாம் வந்து பார்க்குறதுக்காக நாம் எப்படி இருக்கோம், நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க, நம்ம கொள்ளுப்பேத்தி கொள்ளுப்பேரை எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க, நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுட்ருக்காங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இந்த 15 நாள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பூலோகத்துக்கு வந்து வருவாங்க.
என்றைக்குமே வந்துட்டு நம்ம முன்னோர்களை வந்து நம்ம வந்து மறக்கவே வந்து கூடாது. எப்போவுமே நம்ம வந்து காக்காய்க்கு வந்து சாதம் வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும். இந்த டைமில் வந்துட்டு இந்த நம்மளால் வைக்க முடியலனாலும் இந்த 15 நாள் வந்து கண்டிப்பாக நம்ம பச்சரிசியில் கொஞ்சம் எள்ளு மிக்ஸ் பண்ணி நம்ம காக்காய்க்கு வந்து சாதம் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. நம்ம முன்னோர்களை வந்து எப்போவுமே மறக்கக்கூடாதுங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம் இந்த இடத்துல இன்றைக்கி வந்து நம்ம இருந்திருக்க மாட்டோம். அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அவங்க இல்லாமல் நாம் இந்த இடத்துல வந்து இருக்க மாட்டோங்கிறத நம்ம என்றைக்குமே வந்து மறந்துடக்கூடாது. இறந்தவங்க வந்து இறந்த திதியில் வந்துட்டு தர்ப்பணம் வந்து பண்ணுவாங்க ஐயருங்களெல்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுத்துறது நம்ம இந்த வழியாக தான் வந்து சந்தோஷம் வந்து படுத்த முடியும். நம்மளால் முடிஞ்ச சந்தோஷத்தை அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து திதியில் வந்து தர்ப்பணம் பண்ணாலும் சரி, இல்லை மகாலி அமாவாசை வந்து வருது. ஸோ அப்போ வந்து நீங்கள் தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்போவும் வந்து பண்ணலாம். இல்லை 15 நாளைக்கு மட்டும் காக்காய்க்கு வந்து சாதம் வந்து வச்சு எள்ளு வந்து நீங்கள் விட்டுட்டு அமாவாசை அன்றைக்கி நீங்கள் ஃபுல் தர்ப்பணமும் வந்து சேர்த்தி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்பலாம் நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டாம். இந்த 15 நாள் வந்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா 15 நாளும் யாரோ ஒருத்தங்களுக்கு சாப்பாடு வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுங்க. அது டிஃபனாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி. ஒரு 50 ரூபா வருமா, அதை வந்து நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இல்லை உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இந்த 15 நாள் வந்துட்டு இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். சாப்பாடு போடுறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்து விஷயம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த 15 நாள் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு இன்னொருத்தங்க மூலியமாக வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கும். நான் என்றைக்குமே வந்துட்டு சாதம் வந்துட்டு எள்ளு வச்சு நான் என்றைக்குமே வந்து வைப்பேன். சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து வைப்பேன். இந்த 15 நாளும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராக வைக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணும். ஸோ நான் வச்ச உடனே வந்து காக்கா வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அன்றைக்கி நான் வச்சப்போ காக்கா வந்து சாப்பிட்டுச்சு. இந்த புரட்டாசி வந்து நம்மளுக்கு 4 சனிக்கிழமை வந்து இருக்குங்க. அதுவும் முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகாபரணி வந்து வருது. ஸோ மகாபரணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யமனுக்கு வந்துட்டு விளக்கேற்றுற ஒரு நாள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோதான் வந்து தெரியும். நம்ம முன்னோர்களை நினச்சி யமன் பகவானுக்கு நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி எதுவுமே வந்து தெரியாது. அப்போ வந்துட்டு கூட நம்ம சில பேர் வந்து தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் வந்து இருக்குது. ஸோ நம்ம அப்போவும் வந்து தர்ப்பணம் பண்ணிக்கலாம். இந்த 15 நாளும் நீங்கள் எப்போ நினச்சாலும் நீங்கள் வந்து தர்ப்பணம் வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வந்து திதியில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில், இன்னொன்று வந்து மகாபரணியில். ஸோ இந்த 3 எப்போ வருதோ நீங்கள் அப்போ பார்த்து நீங்கள் தர்ப்பணம் வந்து முன்னோர்களுக்கு வந்து பண்ணலாம். 15 நாளும் பச்சரிசியில் கொஞ்சம் எள்ளு போட்டு நீங்கள் காக்காய்க்கு சாதம் வந்து வைக்கலாம். முடியாதவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு புண்ணியம் அப்படின்னு நினச்சி வந்து பண்ணாதீங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம புண்ணியம் பரிகாரம் அப்படின்னு நினச்சி பண்ணுறதை விட இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட கடமை. இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க செய்கிறதில்ல அது ஒரு கடமை அப்படின்னு நினச்சி பண்ணுறதில்ல ஒரு தனி சந்தோஷமே வந்து இருக்கும். நான் வந்து அப்படி தான் நினச்சி பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அப்படி நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 15 நாளில் மாலியபட்சம் வந்து பற்றி பேசியாச்சு. அமாவாசை பற்றியும் வந்து நம்ம பேசியாச்சு. அடுத்தது வந்து தளிகை. ஸோ 4 சனிக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து 4 சனிக்கிழமை வந்து தளிகை வந்து போடுவாங்க. சில பேர் 3 சனிக்கிழமை போடுவாங்க. சில பேர் ஒரு சனிக்கிழமை மட்டும் தளிகை வந்து போடுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு சனிக்கிழமையாச்சு தளிகை வந்து போடுங்க. எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான், நானும் சங்கரும் தான். பப்பு வந்து பார்த்திங்கன்னா தளிகை சாப்பிட்ற அளவுக்கு அவனும் பெரிய பொண்ணு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமை நான் கண்டிப்பாக தளிகை வந்து போடுவேன். அந்த வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன்.
என்றைக்குமே வந்துட்டு நான் தளிகை போடுறப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி தளிகை தான் வந்து நான் சாப்பிட்றது வந்து வழக்கம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த தளிகை சாப்பாடை வந்து சாப்பிடுவேன். நம்ம சாப்பிட்டுட்டு மீதி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ இதுவும் ஒரு வகையான அழகு தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதை வந்து உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தளிகை பற்றியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தளிகையில் லெமன் ரைஸ், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு லாங் வீடியோலேயே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு புரட்டாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு நவராத்திரி கொலு பொம்மையை வந்து அடுக்குவாங்க. அந்த வழக்கம் வந்து இருக்கும். ஸோ கொலு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடலாம். அது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் வந்து கிடையவே கிடையாது. யார் வேணால் நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடலாம். 9 நாள் ரொம்ப ஜேன்னு இருக்கும். ஸோ நானும் வந்துட்டு கொலு வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். எனக்கு அந்த டைமில் என்ன மாதிரி சுச்சுவேஷனோ ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து கொலுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுவேன். கண்டிப்பாக கொலு வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். நானும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து தூசி தட்டி வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், பன்னீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கற்பூரம், அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வாசனைக்கு வேணுங்கிற ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டுட்டு தான் நான் வந்து வீடு ஃபுல்லாக வந்து துடைப்பேன். ஸோ ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து நான் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் எப்படியோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவே வந்து விசேஷமானது. காக்காய்க்கு சாதமும் வந்து வைங்க. அன்னதானம் வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் ஒரு வேளை நம்ம அது கூடவே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது கூட வந்து பண்ணுங்கள். அது ரொம்பவே வந்து விசேஷம். இந்த மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் அன்னதானம் யாருக்காவது வந்து பண்ணலாம். ஃபுல் மீல்ஸ் நான் சொல்ல வரேன், உங்களால் முடிஞ்சதை. ஏன்னா வந்துட்டு தானத்தில் வந்துட்டு எத்தனை தானம் இருந்தாலும் அது அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு சமானம் வந்து வராது. ஏன்னா அவங்க வந்து பசியோடு வந்து இருக்கலாம். அவங்க எப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வயிறு ரொம்ப சாப்பிட்டு அப்போ நல்லாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு எனர்ஜி, எனக்கு சொல்கிறதுக்கு வேர்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமானது வந்து உங்கள் மனசுலேயே வந்து ஏற்படும். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ புரட்டாசி மாதம் நல்லபடியாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து அமையுங்கிறத நான் நினைக்கிறேன். நானும் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு என்னோட அப்பன் முருகனுக்கு வந்து விளக்கேற்றி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு, அதாவது நாளையிலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பம் தான். இன்னுமே வந்துட்டு கண்டினியூஸாக நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் ஆச்சு கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.